வருகின்ற மே 17 வைகாசி மாதம் 3ஆம் தேதி அன்று திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் பாலக்குறிச்சி அருகாமல் உள்ளே ஜமீன் கலுங்குப்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் கோவில் காப்பு கட்டுதல் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர்கள் கொண்டு நாடக உலகின் முதல் முறையாக இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் அமைக்கப்படும் ஸ்ரீ வள்ளித்திருமன் நாடகம் நடைபெறும் நவீன ஒளி அமைப்பு எங்கே காணாலும் வண்ணமயத்தில் வெகு விமர்சனமாக நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். சுற்றுவட்டார நாடக ரசிகர்கள பெருமக்களுமே அனைவரும் நாடகத்தை காண வருக இப்படிக்கு இது உங்க ஊர் யூடியூப் சேனல் கோயம்புத்தூர் அன்பு நல்ல விடுத்திருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிந்து கொண்டு எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் பெருமதிருப்புக்குரிய என்னருமை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும்
இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் கண்ணனை காத்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கணேஷ் ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் இங்கு தெளிவாக இந்த நிகழ்ச்சியை வெளிநாடா செய்து கொண்டிருக்கும் உங்கள் ஒரு யூடியூப் சேனலா உங்கள் ஊர் யூடியூப் சேனல் இங்கெல்லாம் ஆள் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து வரவழைச்சிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர்லேருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை வெளிநாடா செய்து கொண்டிருக்கும் நண்பருக்கும் எனக்கு இந்த பெரும் உதவியை இங்கு வரவழைத்து அவர் பேர் என்னப்பா ஏஜெண்ட் பேர் மகாராஜா எங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வைத்த ஏஜெண்ட் அமைப்பாளர் மகாராஜா அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலகு என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதி பராசக்தியையும் ஆதியும் அண்டமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர்கண்ணி மங்கையர்க்கு அரசி உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் என் தாய் மீனாட்சி என்ற மாரியம்மனை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு. மகமாகி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மகமாகி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு
தாய் மனக்கருளும் தந்தையும் நீ சிந்தாக்குளம் மாணவி தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞானசக்தி வேலுதனை பெற்ற வடிவேலா சூரனை இருக்கூறாக பிழந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவ்வையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாய ஒரு காலமில்லை என்ற பரமுருளான சிவனும் பிறகுமணியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமியனும் குமரக்குருவரனும் என பேரிதனை பெற்ற எங்களின் குலக்கடவுளே இக்குவளைமே போற்றுவனம் என்னையும் என் நாடும் நாட்டில் வாழும் மக்களும் இந்த இயற்கைகளும் பிரபஞ்சமும் உருப்படியாக மலைகள் மலைகளாகவும் மரங்கள் மரங்களாகவும் இயற்கை இயற்கையாகவே இருக்கும் வண்ணம் தாங்கள் தான் வெகு விரைவில் வந்து அருள் புரிந்து என்னையும் என் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரின் மகனை சடாச்சரா சரவணா ஷண்முகா முருகா 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 முருகா. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளே முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவள் என்னருள் வரம் தந்தார் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அந்த அண்ணனை தந்து வைத்தார் ஆறுதலை அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அந்த அண்ணனை கண்டு விட்டார் ஆறுதலை இவனிடம் நான் கண்ட இவனிலை என்றும் என்னுடன் நான் கண்டேன் மாறுதலை ஓ சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம்
நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூர்ணத்தை காண வேண்டும், ஜோதி என்ற சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றந்து வேல் கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரை உள்ளர் அவர் பொருட்டு எல்லோருக்கு பெய்யும் மழை என்று சொல்லக்கூடிய யாரோ ஒருவர் நல்லவராக இருந்து இந்த உலகத்தில் நடமாடுவதனால்தான் இயற்கைகள் கொஞ்சமாவது இயற்கையாகவே இருக்கு. இந்த பிரபஞ்சம் ஆமாம், அந்த ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இயற்கையை நேசிக்கிற ஒரு ஆள் இல்லைன்னா இந்த இயற்கையும் 25% இருக்குது. இந்த பொய்யோ மாசுபட்டுரும். பிரபஞ்சமோ கொஞ்சமா அப்படியே நிசப்தமாகி ஒதுங்கிரும். அதனால நல்லார் ஒருவரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமலை. இந்த இயற்கையையும் இந்த பிரபஞ்சத்தையும் எவர் ஒரு நேசிக்கிறாரோ, இந்த தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டையும் எவர் ஒருவர் நேசிக்கிறாரோ அவரே சிறந்த மனிதன், அவனே நல்ல ஆளுமை கொண்டவன். அப்பேற்பட்ட ஒருவருக்காக இந்த உலகம் இயங்கும். இந்த உலகத்தோடு நம்மளும் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும். நாடு நல்லா இருக்கணும். நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்றால் நான் வணங்கக்கூடிய அந்த கந்த பெருமான் இங்கு வர வேண்டும். எல்லாருக்கும் எல்லா வல்ல செல்வங்களும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று கோடான கோடி எல்லோரும் பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு முருகபெருமானுடைய அருளும் வேண்டும், முருகனுடைய ஆசியும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னை தேடி முருகன் வருவார் என்றால் எனக்கு கிடைக்கும் திருக்காட்சி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். முருகனுடைய அருளும் முருகனுடைய அந்த ஆசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை இங்கே கூப்பிட்டுருக்கேன். வந்துடுவார். அதெல்லாம் அவர் 2-3 மாதத்துக்குள்ளே வந்துடுவார். அது வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கலாம், வேணாம். 3 மாதமா 3 மணிக்குள்ளே வந்துடுவார். அதனால கோயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும். பாட்டாக நான் இருந்தேன், பொருளாக நீ வர வேண்டும். கோயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும். பாட்டாக நான் இருந்தேன், பொருளாக நீ வர வேண்டும். பாட்டோடு பொருள் இருந்தேன், அரங்கேறும் நாள் வர வேண்டும். உன்னோடு அழகிருந்தேன், என்னோடு நீ வர வேண்டும். கோயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும். பாட்டாக நான் இருந்தேன், பொருளாக நீ வர வேண்டும். மன்னன் வருவார். பாட்டோடு பொருள் இருந்தேன், அரங்கேறும் நாள் வர வேண்டும். உன்னோடு அழகிருந்தேன், என்னோடு நீ வர வேண்டும். புகிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும். பாட்டாக நான் இருந்தேன், பொருளாக நீ வர வேண்டும்.
வீற்றிருப்பாள். வாணியன் உள்ள கமலத்தில் உவந்திருப்பாள். கள்ளத்தோர் பாவில் இருப்பான் 5, அவள் பாதமுடிவோர் நாவில் இருப்பான் 5 என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும். நல்ல தமிழ்கள் அள்ளி கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். என்னுடைய தொண்டு சிறப்பான தொண்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பு நிறையா வேணும். நாங்கள் முதல்ல வந்து இறங்கும்போது யாருமே இல்லை. ஆமாம், இங்கே யாருமே இல்லை. வெறும் பாலைவனம் ஆறு இருந்தது. அப்புறம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தா திருச்செந்தூரில் எப்படி சூரசம்ஹாரத்துக்கு இருக்கும் கூட்டம் அது மாதிரி நிறைஞ்சு இருந்துச்சு. இப்போ பார்த்தா சூரசம்ஹாரம் முடிஞ்சவொடனே எல்லாம் கிளம்பியிருப்பாங்கல்ல, அது மாதிரி கடல் விரிச்சு ஓடி கிடக்கு. இந்த பௌர்ணமிக்கு எல்லாரும் திருச்செந்தூர் போவாங்க. ஏன் அப்படியாவது பௌர்ணமி அன்னைக்கு போனால் முருகப்பெருமான் அப்படியாவது வாழ்க்கையில் பிரகாசமாக பௌர்ணமி மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக வந்துடாதா அப்படின்னு நினச்சிக்கு தான் போகிறது. அங்கே போய் பௌர்ணமிக்கு போய் தூங்கி எழுந்திரிச்சு முருகனை கும்பிட்டு வந்தால் போதுமா? உழைக்கணும். நான் பேசாமல் வீட்டில் உட்காந்துருந்துட்டு பௌர்ணமிக்கு போனால் முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில் பிரகாசமாக பௌர்ணமி மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கையை வச்சுருவார் அப்படின்னு அங்கே போய் தூங்கி எழுந்திரிச்சு வந்தா கொடுப்பாரா? உழைப்பே உயர்வை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்களே. அம்மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னாங்க. அம்மாவும் அப்பாவும் கண்கண்ட தெய்வம் தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அம்மாவும் அப்பாவும் தான் நமக்கு கண்கண்ட தெய்வம். ஆனால் அந்த கண்கண்ட தெய்வங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம செய்கிற வேலையை தெய்வத்துக்கு நிகராக வேலையை பார்த்தோம்னா வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். ஊதியம் இருந்துச்சுன்னா அம்மாவையும் காப்பாற்றலாம், அப்பாவையும் காப்பாற்றலாம், அடுத்த வீட்டு குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? செய்யும் வேலையே திருந்த செய்யணும். நாளைக்கு பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாடகம் முடிஞ்சிருக்கு, நாளைக்கு ஒரு நாடகம் இருக்குது. இப்போ நாளைக்கு எல்லாத்தையும் வந்து இங்கே அமரணும் அப்படின்னா இது பூரா சுத்தம் பண்ணணும். வீதி கூட்டுறது கூட தெளிவாக ஒரு குப்பை இல்லாமல் கூட்டணுமா. கடவுள் நமக்கு ஒரு கணக்கு போட்டிருப்பார். நம்ம ஒரு அவங்கவுங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கடவுள் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்கார். இந்த வேலையை நம்ம சரியாக செய்யும் போது கடவுள் கணக்கு போட்டுக்கிட்டே வருவார். கொடுக்குற வேலையை சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கணக்கு கடைசியில் வந்து 100க்கு 100 இந்த கொடுத்த வேலையை இவங்க சரியாக நிவர்த்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னா 100க்கு 100 வந்தோம்னா நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும். செய்கிற வேலையை சரியாக செஞ்சுட்டே வந்தோம்னா பதவி உயர்வு கிடைக்கும். கொடுத்த வேலையவே நம்ம கண்ணா புண்ணான்னு செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த பதவி பறி போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? செய்யும் வேலையை திருந்த செய்யணும். அதனால தான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்க. இந்த வேலையை தெய்வமாக நினச்சி நான் தொண்டு செய்ய நான் வந்திருக்கேன். என்னுடைய வேலைக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நான்லாம் ரொம்ப தெளிவாக 100க்கு 100 சரியாக என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இல்லை நீங்கள் பேசாமல் எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா நான்லாம் 100 நாள் வேலையில் 25 நாள் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 100 நாள் வேலையே எவ்வளோ பெரிய வேலை, அதுலேயும் 25 நாள் வேலைன்னா பார்த்துக்கிறோங்க என் வேலை எப்படி இருக்கும்னு. அதுக்காக யாரும் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. யாரும் இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆத்தா பார்க்குறா, மகமாயி பார்க்குறா. எங்களுக்கு இந்த சோறு போடுறது, இந்த கஞ்சி ஊற்றுறது நாங்கள் வணங்குற எங்கள் சங்கரதா சுவாமிகள். எல்லாரும் நம்ம முருகப்பெருமான கண்ணில் பார்த்ததில் சிவனாக இருக்கட்டும், அபராசக்தியாக இருக்கட்டும், மகமாயாக இருக்கட்டும், ஐயனாராக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், கற்பசாமியாக இருக்கட்டும், அழகர் மலையானாக இருக்கட்டும், விநாயக பெருமானாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களையும் நமக்கு தெரியும். ஆனால் யாருமே கண்ணில் பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் உள்ளவங்க வரைக்கும் கண்கண்ட தெய்வம் யார் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்திலே தட்டப்பாறையில் பிறந்த தவத்ரு ஸ்ரீ சங்கரதா சுவாமிகள். அவர் தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். அவர் போட்ட பிச்சையினால தான் நாங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். அதனால தான் எங்களுக்கும் நாங்களும் நிம்மதியாக சாப்பிட்றோம். எங்கள் பிள்ளை குட்டி சொந்த பந்தத்துக்கெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு கௌரவமாக இருக்கிறோன்னு காரணம். ஆமாம், அதெல்லாம் கௌரவமாக இருக்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவர் போட்ட பிச்சை. அதனால் அவர் கொடுத்த இந்த நாடகம், அதனால் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்லுவாங்க. முத்தமிழையும் சேர்த்து முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக நான் வந்திருக்கேன் அந்த சங்கரனுடைய உதவியோடு. அதனால் என் வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னா நீங்களும் உதவி செய்யணும். நீங்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல, என் வேலை 100க்கு 100 நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கந்தபெருமான் வரணும். மாரியம்மன் பாடல் ஒன்று என்னை பாட சொல்லி ரூபாய் 500 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு என்ன சர்வம் கலைக்குழும் சர்வம் நன்றி இழந்த வணக்கம்.
தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னார் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் கண்ணாளாகுமம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா தண்ணீரிலே முகமாகும் ஆகாயமே நல்ல தண்ணீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுமம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா தண்ணீரிலே முகமாகும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே உன்னிடத்தில் இத்தனை நாள் உண்மை மண்ணை மறைத்ததுண்டு சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா. ஓ, தாங்கிக் கொள்ள வேணும் மாமா நல்லவன் என்று உலகே நினைத்தேனே உண்மை அறிந்து துடித்தேன் நான் தானே போட்டது என்ற வேஷம் இனி போதும் போதும் மோசம் நான் சொன்ன சஞ்சாரம் எந்த சங்கீதம் இதை கண்டு கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டமா தண்ணீரிலே முகமாகும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூவானமே நெஞ்சையில் பாடலிலே என்னை எழுதி கொடுத்து விட்டேன் நல்ல இசை தேடலிலே வேதனையும் மறைத்து விட்டேன் நெஞ்சையில் பாடலிலே என்னை எழுதி கொடுத்து விட்டேன் நல்ல இசை தேடலிலே வேதனையும் மறைத்து விட்டேன் என்னுடைய சங்கீதம் நீ ஓ உன்னுடைய சந்தோஷம்தான் ஒன்றை ஒன்றுதான் இனிமேல் பிரியாது அல்ல அல்லத்தான் குறையாது இல்லை தமிழ் கயிறு என் கண்ணில் உள்ள சொல்லு என்னாலும் என் நேசம் உன்னை நிகாது இனி காலம் தோறும் ஓயாது ஆலாபயம் தண்ணீரிலே முகமாகும் ஆகாயமே நல்ல கண்ணீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் கண்ணாலாகுமம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே அஞ்சு முகம் நல்லாவே இல்லையா இல்லை அமைதியாக உட்காந்து நல்லா இருந்தால் கை தட்டலாம் ஆமால என்னைய சொன்னியா ஒன்னே சொன்னியாடா மொத்தத்தில் எங்கள் எல்லாரையுமே உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி கேள்றா பொதுவில் ஆமாம் வந்திருக்கிறது 10 பேர் எங்கள் அண்ணன் நல்லா ஆடலையா என் தோழி நல்லா ஆடலையா நான் நல்லா பாடலையா நல்லா இருந்தால் கை தட்டலாம்ல அப்படியாவது நாங்கள் வேறு எங்கள் பையலே தட்டுறேன் பார்த்துக்கங்க நல்லா இருந்தா கை தட்டுங்க நல்லா இல்லாட்டியும் கை தட்டுங்க நல்லா இருந்தால் ஒரு தடவை கை தட்டுங்க நல்லா இல்லாட்டி 2-3 தடவை தட்டுங்க ஏன் அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு வேற பாட்டு பாடுவோம்னா அது நாங்கள் வேற பாட்டு பாடுவோம் நீங்கள் ரசிக்கிறதுக்கு தான் நாங்கள் நீங்கள் பேசாமல் எங்களை கொண்டு வந்து உங்கள் வயலில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் பேசாமல் வரப்போல துண்டை விரித்து தூங்குனீங்கன்னா நாங்கள் எப்படி ஒழுங்காக எங்கள் வேலையை பார்ப்போம் நடுறதா இருந்தாலும் சரி நாற்று பறிக்கிறதா இருந்தாலும் சரி கருது இருக்கிறதா இருந்தாலும் சரி களை எடுக்கிறதா இருந்தாலும் நாங்கள் சரியாக செய்யணும்ல அப்போ நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லா பாரு அப்படிதாம்மா நடணும் பரவாயில்லம்மா நல்லா நடலையம்மா போன வருஷம் கூட இப்படியெல்லாம் நடலையம்மா அப்படின்னு சொல்லணும் பரவாயில்ல வந்து அங்கன ஒரு கலை இருக்குமா அதை எடுத்துருமா அப்படி சொல்லணும் நான் அந்த பாட்டு பாடுங்க இந்த பாட்டு பாடுங்க நல்லா பேசுங்க அப்படி ஒரு உற்சாகம் இருக்கணும்ல உற்சாகம் இல்லைன்னா சாமி பாட்டே வரணுமா சரி அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய உற்சாகத்தில் தான் எங்களுடைய பொழப்பே நடக்குது அதனால கை தட்ட வேண்டாம்
அமைதியாக இருந்தாவே போதும். அதனால் 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சனென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே அருவமும் உருவமுமாகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி பிழம்புதர் மேனியாகி கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வருவார் உதித்தனர் உலகம் உய்ய என்று சொல்லக்கூடிய கலியுக கடவுள் கந்தபெருமான் உயிரெழுத்து 12 கைகளாகவும் மையெழுத்து 18 கண்களாகவும் ஆயுத எழுத்து ஒன்றை ஆயுதமாக்கி இந்த உலகத்திலேயே நான் ஒருவன் இருக்கிறேன், யாமிருக்க பயமேன், வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, யாமிருக்க பயமேன், உலகத்தையே நான் காத்துக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க, யாரும் எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, எதை நினைச்சு வருந்தாதீங்க, தூணிலும் இருப்பேன் துணிமிலும் இருப்பேன் உன்னிலும் இருப்பேன் எண்ணிலும் இருப்பேன், இந்த உலகமெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஆண்டவர் யாரு? அவர் தான் பழனி ஆண்டவர், அவர் தான் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆண்டவருக்காக நான் வந்திருக்கேன். ஆண்டவர் இங்கு வர வேண்டும், முருகப்பெருமான் வந்து எல்லாருக்கும் காப்பாற்றணும். சாமி பாட்டு பாடிடுவோமா? திருச்செந்தூர்லையா? அப்படிங்காட்டி உலகத்தையே சுற்றினவர், அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? அதெல்லாம் வந்துடுவார். ஒரு நொடி கூட ஆகாது, ஒரு நொடியிலே உலகத்தையே பார்த்துருவார். அதனால நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நினைவுகள் அங்கே, நீ எங்கே நினைவுகள் அங்கே, நீ ஒரு நாள் வருவரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில், எங்கே என் நினைவுகளை எங்கே, நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில், நீ எங்கே நினைவுகள் அங்கே.
5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிரை போலும் வயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வாக்குண்டான் நல்ல மனமுண்டாய் மாமலராய் நோக்குண்டான் மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பார் தார்வார் தமக்கு பாழும் தெளித்தேனு பாகும் வரிப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 அவ்வை மூதாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு சங்க காலத்திலேயே இங்கே கொடுக்காம எதுவும் நடக்காதுன்னு. அதனால தான் கடவுளுக்கு கூட கொடுத்தாரு. கடவுளுக்கே என்ன கொடுத்தா? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும். இந்த 4 கொடுத்துட்டு 3 வாங்கினா பாருங்களேன். பெண்ணறிவும் நுண்ணறிவுன்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க. அப்போவே அவை மூதாட்டிக்கு தெரிஞ்சிருச்சுக்கு கடவுளுக்கிட்டேயே என்ன கொடுக்கணும்னு. கடவுள்கிட்ட பொன் பொருள்லாம் கொடுக்கக்கூடாது, திங்கிறதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு. அதனால தான் சாப்பிட்ற பொருளாக கொடுத்தா பால் தேன் பாகு பருப்பு இந்த 4 திங்கில பதார்த்தமாக அவர்கிட்ட கொடுத்துட்டு என்றுமே இளமையாக இருக்கக்கூடிய அழியாத நிலையாக இருக்கக்கூடிய தமிழை கேட்டு வாங்கினான். எனக்கு தமிழையும் கொடு விநாயக பெருமானே, உனக்கு நான் 4 தர்றேன் அப்படின்னு. என்னைக்கு அவ்வை மூதாட்டி கடவுளுக்கே 4 கொடுத்தாலோ இன்னைக்கு நம்மளாம் கொடுக்காம ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது, படுத்துறாங்க. ஆமாம், எங்கே போனாலும் இதை விட முருகனுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம், எதை வேணாலும் ஏற்றுக்குவார். ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? 60 வயசுக்கு மேலே போனால் யாராக இருந்தாலுமே சரி, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே உண்டான ஒரு பொதுவான விஷயம். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கைரேகை விழுகாது தெரியுமா? கையெல்லாம் சுருங்கிரும், இந்த ரேகையெல்லாம் சுருங்கிரும், அழிஞ்சிரும். கையெல்லாம் சுருங்கிரும், ரேகை அழிஞ்சிரும், கை ரேகை விழுகாது. ஆதார் அட்டை 60 வயசு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ஆதார் அட்டை கேட்குறாங்க. பாவம், நான் இருக்கிறது மதுரை மேலூரில். நான் ஒரு வேலைக்காக தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு 60 வயசில் உள்ள பாவம் 60 வயசுலேயே விழுகாது. இன்னும் 75 வயசு உள்ளவங்களுக்கெல்லாம் விழுகுமா? அவங்களெல்லாம் போயிட்டு வர சொல்கிறாங்கப்பா. விழுக மாட்டேங்குது, ரேகை விழுக மாட்டேங்குது, போயிட்டு வர மயனை கூட்டிட்டு வா, மகளை கூட்டிட்டு வா, இல்லைன்னா பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வா. எப்படி இதெல்லாம் என்ன நியாயம்? அப்போ 70 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் அவங்க அந்த ஆதார் அட்டைக்கு உறுத்து இல்லாதவங்கனா இருந்தாங்க, வேறு ஆதார் அட்டையை வச்சுருந்தாங்க. எவ்வளோ ஒரு நியாயமாக இருக்குது, அநியாயமாக இருக்கும். எனக்கெல்லாம் பாவமாக இருக்கும். நான்லாம் பிடிச்சி சண்டை ஓட்டு வந்துட்டேன் அவரை. இங்கே வாங்க, என்ன அவங்களுக்கு 75 வயசு இருக்கும், 75 வயசு இருக்கும், அவங்கள்ட்ட கைரேகை விழுகலைன்னு போயிட்டு வர சொல்கிறீங்களே. வயசான காலத்தில் போயிட்டு யாரை கூட்டி வருவாங்க? சரி, இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் விழுந்துருமா? இதெல்லாம் நியாயம் இல்லையா? அப்படிலாம் பிடிச்சி நான் அம்படி சண்டை ஓட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில். நான் எதுக்கு போனேன் எனக்கு கேளுங்க எல்லாரும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் ஆதார் அட்டையில், இந்த குடும்ப அட்டையில் ஆதார் அட்டையில் பேர் சேர்க்கணும் எனக்கு இன்னும்ல, அதுக்காக நான் போனேன். நான் போயிட்டு கலைவாணி மகள் அப்படி போடணும், மகாலட்சுமி கலைவாணி செல்வம் இப்படிலாம் போடணும். அப்போ 3 பேர் போட்டாச்சு, மகள்னு. கலைவாணி அப்படின்னு போடும்போது மகள்னு போடுறதுக்கு மகன் அப்படி போட்டாங்க. இப்போ இந்த இன்னும் மாற்றணும்ல, இன்னும் மாற்றணும். என்ன பண்ணுறது? நானும் பார்க்காம வந்துட்டேன். நாடகத்துக்கு போயிட்டு தூக்க கழகத்தில் திரும்ப மறுநாள் போய், ஐயா இங்கே வாங்க, இது இன்னும் இல்லை, எனக்கு மயனே இல்லை, மகள் தான் இருக்குது, இல்லு போடுங்க அப்படின்னு. அவர் என்னை பார்த்துட்டு, சரிம்மா இல்லு போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 500 கொடுங்கனாரு. நிஜமாலுமே நடந்த உண்மை. 500 எதுக்குங்க ஐயா, நான் நேற்றே வந்து எல்லாம் பதிஞ்சிட்டு போயிட்டேனே, இந்த இல்லு மட்டும்தான் மாற்றணும் அப்படின்னு. 500 கொடுத்தா உடனே மாற்றி தரப்படும், 200 கொடுத்தா 3 நாள் ஆகும், 100 கொடுத்தா 1 வாரம் ஆகும், ஒன்றுமே கொடுக்கலன்னா 1 மாதம் ஆகும், போயிட்டு வான்னு இப்படியே சொன்னார். அதுவும் என்ன தெரியுமா இங்கே நடக்கிற விஷயம்? கையில் கொடுக்கக்கூடாதான். ஏன் கண்டுபிடிச்சி விடுவாங்களாம். இங்கே கேமரா இப்படியே சொல்கிறாங்கப்பா, கேமரா இருக்குது, கையில் கொடுக்காதீங்க, ஏற்றி விடுங்கன்றாங்க. நடக்குதா இல்லையா? எல்லாம் நடக்குதா இல்லையா தான்? எல்லாம் அனுபவிச்சிருப்பிய. அது எப்போ மாறும்? யாராவது ஒருத்தர் வந்தால் மாறும். ஆமாம், இப்படியெல்லாம் இருக்குது. நான் பார்த்தேன். ஐயா உனக்கு நான் 500 1000 தர்றேன், உங்கள் வீட்டு பணம் தான்,
நாடகம் ஆடி உங்ககிட்ட வாங்கி சம்பளத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா ஐயா இங்கே வாங்க, நான் அந்த நாடகத்துக்கு அங்கிட்டு போயிட்டு இருக்கணும், என்னால் அலைய முடியாது சாமி, 500 1000 கூட வச்சு கூட எனக்கு முடிச்சு கொடுறேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். இல்லை என்ன இருக்குன்னா, இப்போ நான் கை நிறையா சம்பாதிக்கிறேன், 1000 கொடுத்து நான் அதை பூர்த்தி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள்லாம் யாராவது ஒருத்தன் போய் மாட்டியிருந்தா என்ன பண்ணுவீங்க? தினைக்கு 100 சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் 1000 கொடுக்க முடியுமா? எத்தனை வெத்தோட நானும் சண்டை ஓட்டு எல்லா பக்கமும் கெட்ட பேர் வாங்கிட்டேன். தாலுகா ஆஃபீஸ் ஐயா எந்த பொம்பளையா வந்துருச்சேன்றாங்க. மேலூர்லையும் தாலுகா ஆஃபீஸ் போடு எந்த பொம்பளை ஐயா எது சண்டை போடுமே, எல்லா ஊர்லையும் சொல்லணுமா? ஆமா, இது சண்டை ஓடுமே, இது நியாயம் பேசுமே, இது ரூல்ஸ் பேசுமேனு என்னையோட அங்கே போனாவே என்னை பார்த்தா எதிரி மாதிரி பார்க்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறது? அதனால் இப்படியெல்லாம் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வை மூதாட்டிக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் விநாயகர் பெருமானுக்கிட்ட 4 கொடுத்துட்டு 3 வாங்கினாங்க. அப்பேற்பட்ட தமிழ் கடவுளுக்கு நம்ம இருக்கிறது கொஞ்ச நாள், வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாளில் கொஞ்சமாவது நேர்மையாக, கொஞ்சமாவது நியாயம், நேர்மை நியாயம் நீதியோடு கொஞ்சம் இருந்தால் தான் இந்த இயற்கையும் இருக்கும். ஏன் சொல்கிறேன்? அதில் 500 நீங்கள் வேறு, நான் ஒரு ஆளுக்கே 500 ஒரு 10 பேர்னா என்னாச்சு? அங்கே என்ன தெரியுமா, ஒரு சீட்டு கட்டி கொண்டு தொங்க விட்டுறாங்க. 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே, அவங்க வர்றது 9:30 தான் வர்றாங்க. இந்த 7 மணிக்குள்ளே 55 பேர் பூர்த்தி ஆயிடுது. 7 மணிக்குள்ளே 55 பேர் பூர்த்தி. 55 பேருக்கு மேலே பார்க்க மாட்டேங்கிறாங்க, வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆதார் அட்டை பதில் எதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு நாளைக்கு 55 பேருனா ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வைங்க. அப்படியெல்லாம் நாடு போய்கிட்டு இருக்கு. சரி விடுங்க, யூடியூப் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் என்னையே வேற. ஆமாம் ஆமாம், அது வேறு. நான் அந்த பக்கமெல்லாம் போகலப்பா. அதனால் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. இயற்கை நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னா பார்த்து சிந்துங்க. 23ஆம் தேதி. அதனால் முருகனிங்க வரணும். முருகனுக்காக எப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லுவாங்க. நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லுவாங்க. என்னைக்கு விவசாயத்தை மறந்துடக்கூடாது. விவசாயம்னா குடிக்கிறதுக்கு கஞ்சி கிடைக்காது, பார்த்துக்கிறங்க. நம்மளாம் அப்புறம் சோறு வாங்குறதுக்கு பக்கத்து நாட்டுக்கு போகிறது மாதிரி ஆகி போயிடும். அதனால் தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு, நான்லாம் ஒரு ஓரலாக தான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க. பாட்டோட வாழும் ஏ சாமியே, ஓ பேரை போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழும் ஓ பூமியே, ஏ பேச்சு ஏ மூச்சு நீதானையா, ஏ வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவா, ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி. நானா பாடலே நீனா பாட வச்ச, நானா பாடலையே கவிதா பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி. வைகையில வந்த வெள்ளம் நெஞ்சில வந்தது, வந்தையா கேட்க வரும் வந்து நீ தந்தது. சின்ன பூனாத்து செய்ததே காத்து சிந்துதான் பாடுது, ஒன்று மணி தேரு நான் பூட்டி வச்சு பாரு. கண்ணை கெட்ட தேடி நீ அங்கே வந்து சேரு. வெத போட்டே அது வெளுத்தாச்சு, நீ வாங்கி வழி பார்த்து. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேவா